ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி கடுகு உளுந்தரிசி வச்சு ஒரு சட்னி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி விட்டுக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு 4 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. அது வெள்ளை உளுந்து, உடச்ச உளுந்து எதுவாக இருந்தாலும் ஓகே. 3 காஞ்ச மிளகா நான் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்த பிறகு வெங்காயம் 4 எடுத்திருக்கேன். 4 தக்காளி எடுத்திருக்கேன். உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி தக்காளி போட்டுக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கிட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது. இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட இந்த சட்னி செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது நல்லா ஆற விட்டுட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இப்போ நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் விட்டுக்கிட்டு அதில் லைட்டாக பெருங்காயத்தூளும் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து கொட்டலாம். ஏற்கனவே கடுகு உளுந்தரிசி நம்ம போட்டிருக்கறனால வேறு எதுவும் போட்டு தாளிக்க வேண்டாம். இட்லி தோசைக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.